Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இவங்க எதுக்கு நான் சொந்த படம் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளபூர்வமாக ஒரு சக்ஸஸ் பண்ணோன்னா அதுக்கு பல கம்பெனிகளில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கணும், கஷ்டப்பட்டுருக்கணும், போயிருக்கணும். இவங்கெல்லாம் சினிமா ஒரு மேற்பார்வை பார்த்தவங்க, உள்ளே இருந்து அதோட அடியில் இறங்கி கஷ்டப்படுறது கிடையாது. சும்மா அப்பா நடிக்கும் போது போய் ஷூட்டிங் பார்த்தவங்க தானே தவிர பெரிய அளவு இவங்க அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னு தெரியும். ஸோ ரஜினிகாந்த்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை அந்த இடத்துல இறங்காமல் பார்த்துக்கிறது செஞ்சாலே போதும். இவங்க தான் இப்போ இறக்கி விடுற மாதிரி தெரியுது. அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நாள் தனுஷ் பையன்லாம் பெரிய ஸ்டார் ஆகிடும். அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆள் ரொம்ப சூட்டபுளாக இருக்கணும். தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்குது சில பேரை பார்க்கும்போது. ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க தாத்தா வழியில் இவங்களை விட்டுட்டாலே போதும், அவங்க அப்பா வழியில் விட்டாலே போதும், பெரிய ஸ்டார். இவங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிற ரஜினிகாந்தை ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தாலே போதும். அவர் இன்னும் விட்டார்னா இன்னொரு 5 வருஷம் இருந்தாருன்னா இன்னொரு 10 படம் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் அவங்க மேலே தொடர்ச்சியாக சம்மந்தம் மேலே வருது. கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேடையில் கண் கலங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒன்று நினச்சி கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முன்னாள் அவருடைய காதலர் நினச்சிட்டே இருக்கிறாங்க, சைதன்யாவை நினச்சிட்டே இருக்கிறாங்கன்னு கூட சொன்னாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் நிறைய வருது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டால், இப்படியான வரும்போது கேட்டால் எனக்கு நடிக்கவே வரலனா கூட, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கூட நான் இந்த சினிமா விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது தான் அர்த்தம். பொருள் அவ்வளோதான். அதே சமகாலத்தில் கேட்டால் பராசக்தின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இவர் சிவகார்த்திகேயன். இங்கே ஏற்கனவே ஒரு விஷயத்தமா மக்களை மறக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி, இந்த மீடியாக்கள் மூலம்தான். அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு கதையை எடுத்து விட்டாங்கன்னா சுத்தமாக அதை மறந்துடுவாங்க. அப்படி தான் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலவீனமே ஞாபக மறதி தான். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா. ரஜினி சாரோட மகள்கள் 2 பேருமே இயக்குனரா இருக்காங்க. அதுல இளைய மகளான சௌந்தர்யா மேம் அமேசான் நிறுவனம் தயாரிப்புல ஒரு படம் இயக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கான அமௌண்ட், அவங்க ஒதுக்குன அமௌண்ட்டை தாண்டி அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் அந்த படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க. ஸோ இது ஓடிடி நிறுவனங்கள் ரஜினி சார் மகளுக்கு செக் வைக்கிறார்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா மேமும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, நான் பார்க்குறேன்னா இவங்களுக்கு ரஜினி சார் நிம்மதியாக இவங்க விட்டாலே போதும். ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னதான் நானும் சொல்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதே சௌந்தர்யா தான் சௌந்தர்யாவில் ஐஸ்வர்யா அவருடைய மூத்த மகள். அவங்க ஏற்கனவே இவர் வச்சு நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோச்சடையான்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எடுத்து பெரிய அளவில் அது லாஸ் ஆச்சு. அதில் தான் பல சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு வந்தது குடும்பத்துக்கு. அந்த செக் மோசடி கேஸ் இதெல்லாம் எதனால் வந்ததுன்னா அதோட தொடர்ச்சி தான். மறுபடியும் கேட்டால் அவர் மேடையிலே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் இவங்க அதே மாதிரி லால் சலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் அடுத்தடுத்து ஃபெயிலியர் தான். ரஜினிகாந்த்ன்ற மிகப்பெரிய ஒரு புகழோட உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரை இவங்க டேமேஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன். இவங்க பெருசாக இவங்களுக்கு ஏன்னா போதுமான அளவுக்கு இவங்களுக்கு சொத்துக்களை ஈட்டி கொடுத்துருக்குறாரு. இவங்க எதுக்கு நான் சொந்த படம் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளபூர்வமாக ஒரு சக்ஸஸ் பண்ணோன்னா அதுக்கு பல கம்பெனிகளில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கணும், கஷ்டப்பட்டுருக்கணும், போயிருக்கணும். இவங்கெல்லாம் சினிமா ஒரு மேற்பார்வை பார்த்தவங்க, உள்ளே இருந்து அதோட அடியில் இறங்கி கஷ்டப்படுறது கிடையாது. சும்மா அப்பா நடிக்கும் போது போய் ஷூட்டிங் பார்த்தவங்க தானே தவிர பெரிய அளவு இவங்க அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னு தெரியும். இவங்க ஒரு இயக்குனர்கிட்ட, புகழ்பெற்ற ஒரு இயக்குனர்கிட்ட இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் கூட இவங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க? மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் நடத்தியிருப்பாங்க? கிடையாது. அப்போது இங்கே பலரும் பார்த்தீங்கன்னா கேட்டால் இவங்க ஒரு மேற்பார்வையாளராக இருந்திருப்பாங்க ஒரு படம் இயக்குனர்கிட்ட, அவ்வளோதான். அதை வச்சு ஒரு படத்தை நம்ம இயக்கிடலான்னு சொல்லிட்டு அப்படி அவசர குளத்தில் அப்படி போய் தான் இந்த லால் சலா படம் கூட அவுட் ஆச்சு. ஸோ ரஜினிகாந்த்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை அந்த இடத்துல இறங்காமல் பார்த்துக்கிறது செஞ்சாலே போதும். இவங்க தான் இப்போ இறக்கி விடுற மாதிரி தெரியுது. அவர் போக்கில் விட்டார் கட்டினா 172 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு உலக அதிசயம் இது உண்மையிலே. ஏன்னா உலக அளவில் கட்டினா இவரோட நடிக்க தொடங்கின பல பேர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. சில பேர் காணாமல் போயிட்டாங்க, சினிமாவை விட்டு காணாமல் போயிட்டாங்க, காலமாயிட்டாங்க சில பேர். இப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவர் போக்கிலே விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஒன்றும் கிழிக்க வேணாம். இவங்க ஏற்கனவே கிழிச்ச வரைக்கும் போதும் 2 பேருமே. அதனால் கம்முன்னு விட்டாலே போதும். இன்னும் பேரன்களுக்கெல்லாம் ஃப்யூச்சர் இருக்குது. 2 பேருமே இப்போ பேரன்கள் தான் நினைக்கிறேன், பேட்டி யாரும் கிடையாது.
அவனுங்கெல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் தனுஷ் பையன்லாம் பெரிய ஸ்டார் ஆகிடுவான். அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆள் ரொம்ப வந்து சூட்டபுளாக இருக்கணும். தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்குது சில பேரை பார்க்கும்போது. ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க தாத்தா வழியில் இவங்களை விட்டுட்டாலே போதும், அவங்க அப்பா வழியில் விட்டாலே போதும், பெரிய ஸ்டார். இவங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லி வந்து இருக்கிற ரஜினிகாந்தை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தாலே போதும். அவர் இன்னும் விட்டார்னா இன்னொரு 5 வருஷம் இருந்தாருன்னா இன்னொரு 10 படம் கொடுப்பார். ஸோ அதனால் வந்து அவர் போக்கில் அவர் விட்டுறணும்னு நினைக்கிறேன். 360 படம் நடிச்சிருக்கிறாருமா மோகன்லால். அதை பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்குல்ல. நம்ம ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 360 படம் நடிக்கூடாது? இன்னும் 10 வருஷம் இருந்தாருன்னா இன்னும் அந்த எத்தனை படங்கள் நடிக்கலாம் இல்லையா? அவங்களாம் பாருங்கள், அந்த பெரிய ஸ்டார்ன்ற அந்த வேல்யூ பார்க்காம ஒரு வருஷத்துக்கு 4, 5 படம், 10 படம், 20 படம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி 360 படம் நடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ரஜினி வந்து ஏஜை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து யங்கு தான். யார்? மோகன்லால் 360 படம் நடிச்சிருக்கிறாரு. இங்கே அவர் ஃபீல்டு இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், ரஜினிக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் கேட்டால் ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் சொல்லி பெரிய ஸ்டார்ன்றதுனால தான் வருஷத்துக்கு 3 படம் 4 படம் கொடுத்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோனா 272 படம், அவ்வளோதான். இந்த வருஷம்லாம் நடித்தா கூட இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் நடித்தா கூட 280 ரீச் ஆகலாம் அதிகபட்சம் போனால். ஆனால் அவர் 360 எங்கே இருக்குது? 100 படம் எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்காங்க. ஒரே சமகாலத்தில் வந்தவங்க தானே இவங்க எல்லாருமே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்க பேசாமல் இருந்தாலே போதும். ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்களை அவர் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இவங்க தேவையில்லாமல் நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய புகழை வந்து குறைக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க ஒரு விஷப்பரிச்சை வேணால் பண்ணலாம். அவங்கவுங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒன்றா வந்து படம் தயாரிக்கலாம். எதுக்கு பெரிய ஸ்டாராக வேணும்னு நினைக்கிறாங்க நான் கேட்குறேன். ஏன்னா அப்பா தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்குது. இவங்க வேணால் ஒன்று பண்ணலாம். இந்த ஐஸ்வர்யாவும் வந்து பண்ணலாம், சௌந்தர்யாவும் அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்கள வேணால் வந்து ஒரு இளம் கதாநாயகனாக வச்சு படம் எடுங்க. உங்களுடைய விஷப்பரிச்செல்லாம் அங்கே வச்சுங்க. உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்கள் பிள்ளைகளை யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் நோகாமல் வந்து நான் கேட்டால் பொண்ணு, நான் மகள் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்க பார்க்குறீங்க. இப்போ நம்ம சும்மா விட முடியாது இல்லை. நாம் தானே உருவாக்கி வச்சுருக்கிறோம் பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு. நாங்கள் தானே தர டிக்கெட்டில் போய் உட்காந்தோம். நாங்கள் தான் டூரிங் டேக்ஸில் உட்காந்து பார்த்து விசில் அடித்தோம். நாங்கள் தானே வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரை உருவாக்கிறோம். நீங்கள் நோகாமல் நோம்பு கும்பிட்ற மாதிரி இவரை கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அப்பா உங்களை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மாவரைக்கு பார்க்குறீங்க. அவர் நல்லா இருக்கிற மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க. இது உண்மையிலேயே வந்து ரஜினிகாந்தை அவாய்ட் பண்ணும். கால் ஷீட்டே கொடுக்கக்கூடாது 2 பேருக்குமே, ஐஸ்வர்யாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும். என்ன கேட்டால் சொல்லுவேன், கால் ஷீட்டே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்க, பண்ணியோட இப்படி வச்சுருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே அந்த வேலையை பண்ணாங்க. ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யா 2 பேருமே நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச்சரியான் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து டோட்டலாக அவரை டேமேஜ் பண்ணது தான் உண்மை. பேர் கட்டுது இதனால். செக் மோசடி கேஸு அது வந்து இதனால் இது தொடர்ச்சி தானே இதெல்லாம். எதுக்குங்க அவர் போக்கில் விட்டாலே போதும். ரஜினி அவருடைய போக்கிலே விட்டாலே போதும். சமந்தா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் நடிக்க முடியாட்டினா கூட தயாரிப்பு நிறுவனங்களை வச்சு படங்கள் இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமந்தா அவர்கள் இதுக்கப்புறம் திரும்பியில் வரவே மாட்டாங்களா? அப்படி இல்லை, எல்லாரும் எதிர்பார்க்கறது அது மாதிரி இருக்குது. அவங்க சில படங்களில் வந்து ஐட்டம் சாங்குன்ற அந்த குத்தாட்டம் போடுறாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறாங்க. சில வெப்சீரிஸ்லாம் நடித்தாங்கல்ல, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு பார்வை இருக்குது. என்னென்னு கேட்டால் இவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கான படங்கள் வருது, அவங்க நடிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? அதனால இல்லை, அவங்களே சொல்கிறாங்க நான் நடிக்க வராட்டினாலும் பரவாயில்ல, தயாரிப்பு நிறுவனம் மூலமாக படங்கள் இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, நான் சொன்னேன் இப்போ அந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்குறேன். எதுக்காக அதை சொல்கிறாங்க? அது சொல்லுங்க முதல்ல. எதுக்கு சொல்கிறாங்க அதை? அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. நான் நடிக்க வரலனா கூட நான் இயக்குவேன்னு சொன்னால் எனக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட நான் நடிப்பேன்றது தான் அர்த்தம். நேரடியாக சொல்ல முடியாது. எனக்கு நான் வாய்ப்பு இல்லைனா கூட நான் வந்து நான் இயக்குவேன்னு சொல்கிறதோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு தயாரிப்புன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு எதிர்மறை விமர்சனம் அவங்க மேலே வைக்கப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் சொன்னாங்கல்ல, மேடையில் வந்து அவங்க கண் கலங்கின மாதிரி இருக்கிறாங்கன்னு ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க. அவங்க சொல்கிறான்னு கேட்டால் வந்து அப்படிலாம் இல்லை, எதுவும் நான் எதுவும் அந்த மாதிரி நான் எதுவும் கண் கலங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சில பேர் வந்து உன்னிப்பாக கவனித்து வந்து பார்த்திங்கன்னா வேறு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க, அவங்க அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்னு எடுத்து விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் அவங்க மேலே தொடர்ச்சியாக சம்மந்தம் மேலே வருது. கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேடையில் கண் கலங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று நினச்சி கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முன்னாள் அவருடைய காதலர் நினச்சிட்டே இருக்கிறாங்க, சைதன்யாவை நினச்சிட்டே இருக்கிறாங்கன்னு கூட சொன்னாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வருது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டால் இப்படியான வரும்போது கேட்டால் எனக்கு நடிக்கவே வரலனா கூட, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கூட நான் இயக்குவேன், இந்த சினிமா விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது தான் அர்த்தம். பொருள் அவ்வளோதான்.
ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சாரோட பேரு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் சார்? அது இல்லாம இந்த படம் வந்து ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகுது, மார்ச் ஏப்ரல்ல வந்து தேர்தல் வரப்போகுது. இந்த படம் வந்து அவருக்கு தேர்தலுக்கு வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? படம் வந்து தேர்தலுக்கு வெற்றியா இருக்கும்னு சொல்றாங்கன்றீங்களா? அந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அடுத்தது தேர்தல் இருக்கிறதுனால அந்த தாக்கம் இருக்கும். ஆனால் வெற்றிக்கு அது மட்டுமே போதாது. இங்கே ஏற்கனவே வந்து பல தள்ளுமுள் இருக்குது. ஒரு 4 நாள் அந்த படம் ஒன்றதும் 5ஆவது நாள் மறந்துடுவாங்க. 2வது 4 நாளும் ஃபுல்லாகவே ரசிகர்கள் போயிட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது இல்லையா? இங்கே வாக்களிக்கிறவங்க எவ்வளோ பேருன்னு பாருங்கள். 4.5 கோடி பேர் வாக்களிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தியேட்டர்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 250 பேர் 300 பேர் உட்காடுறாங்க, அவ்வளோதானே? இல்லை 500 பேர், இல்லை ஒரு 1000 பேர் உட்கார வச்சுங்க. 4 நாள் உட்காந்தா முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு முழுவதும் கூட இருக்கட்டும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் ஓரளவுக்கு வந்து கேட்டினா பிரச்சார உத்தியாக வேணால் பயன்படும். அந்த டாக் ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பல ட்ரெண்டுகளை உருவாக்குவாங்களே இங்கே, அதை மறக்கடிக்கிறதுக்கு. உண்மை தானே? பல ட்ரெண்டுகள் உருவாகும். அதே சமகாலத்தில் வந்து கேட்டினா பராசக்தின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. வந்து இவர் சிவகார்த்திகேயன். இங்கே ஏற்கனவே ஒரு விஷயத்தமா மக்களை மறக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி, இந்த மீடியாக்கள் மூலம்தான். அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு கதையை எடுத்து விட்டாங்கன்னா சுத்தமாக அதை மறந்துடுவாங்க. அப்படி தான் மக்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலவீனமே ஞாபக மறதி தான். அதனால் இதெல்லாம் வந்து இல்லை, ஓரளவுக்கு அந்த கட்சிக்கு வந்து கேட்டினா ஒரு பிரச்சார உத்திக்கு வந்து பயன்படாத இருக்க பாடல்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற காட்சிகள் வந்து கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டு ட்ரோல் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வசதியாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா சோஷியல் மீடியாவில் கூட வந்து பெரிய அளவில் வந்து இவங்க என்ன சொல்கிறது கேட்டால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. தேவையற்ற சர்ச்சைகள் தான் ஓடிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா இணைய வலிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு. அது நாம் தமிழருக்கு இருக்கிற அளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட இல்லை. இப்போ நாம் தமிழரில் வந்து பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா வந்து பல கருத்துக்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் திராவிட ஆட்சிகளுக்கு எதிராக தான் இருக்கும். பல கருத்துக்கள் நாம் தமிழரில் சொல்லக்கூடியது. பட் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஊரில் இருக்கிற மொத்த வம்பும் வந்து கொண்டு வந்து மடியில் கொட்டுறானுங்க, விஜய் மடியில் கொட்டுறானுங்க. விஜய் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுமக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் ஊர் வம்பெல்லாம் கொண்டு வந்து போட்டிங்கன்னா அவர் சுமக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து அதுக்கு நேரமும் கிடையாது, அப்படிப்பட்ட நபரும் கிடையாது. ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் பார்க்கணுன்னு கேட்டால் இணைய வலிமை யாரோட இவங்க மோதிட்டு இருக்கிறான்னு கேட்டால் இந்த தாவே கலைஞர் அத்தனை பேரும் யாரோட மோதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் தம்பிகளோட முட்டல் மோதலில் இருக்கிறாங்க. அதை வன்முறை தோன்ற மாதிரி பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அறிவுக்கு தகுந்த வார்த்தைகளை பேசுறது, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த வகையிலும் இது வந்து கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கணும். ரைட், நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறீங்களா, அடிச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து வேணால் வரக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார உத்திக்கு பயன்படும். பட் வெற்றிக்கு பயன்படுமான்னு அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. சேம் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் ஒரு ஊடகத்தில் வந்து விஜய் சாரை வந்து திட்டி அரசியல் வர்றது அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு. இப்போ அவரே வந்து ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போயிருக்காரு. அவர் நேருக்கு நேராக எப்படி சார் பார்த்துப்பாரு இப்படி திட்டி? சினிமா என்பது வேறம்மா, சினிமா என்பது வேற, இது வேற. முழுக்க முழுக்க இது வந்து உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு புரியல. கடந்த காலத்தில் நீங்கள் பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ஒரே மேடையில் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மேடையில் உட்காந்துருக்கு அரசியல் எதிரிகள் நேருக்கு நேர் சந்திக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒரு காலத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கலை. மாற்று கருத்துள்ளவங்க வந்து ஒரே மேடையில் உட்காந்த வரலாறு நிறைய இருக்குது. ஏசி சண்முகம்னு ஒரு பெரிய கல்வியாளர் இருக்கிறாரு. அவருடைய கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் உள்ளே வந்துட்டாங்களாம். அப்போ வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த காட்சியில் வந்து சொன்னாராம், எம்ஜிஆர் சொன்னாராம், என்னப்பா சண்முகம் இங்கேயே சட்டசபையை கூட்டிடலாமான்னு கேட்டாராம். காரணம் கேட்டால் எல்லா சர்வ கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து தொழில், தனிப்பட்ட திருமணம் வந்து தனிப்பட்ட நிகழ்வு. ஸோ அப்படி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர எதிர்க்க பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள வணக்கம் சொல்லிக்கலாம், அல்லது வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற காட்சியில் பங்கேற்கலாம், அதெல்லாம் வேறு. அரசியல் கருத்துன்றது அது வேறு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.